வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அரசு ஒரு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வரும், யார் யாரெல்லாம் தள்ளுபடி பெற தகுதியான நபர்கள், யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான விதிமுறைகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க. தகுதி உள்ளவர்கள் மொத்த தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கோடி ரூபாய் வரை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. 5 சவரன் அதாவது 40 கிராமுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி. இது இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கூட்டுறவு மற்றும் அரசு வங்கிகள் இது தொடர்பான விவரங்களை சேகரிப்பதாக கூறப்படும் நிலையில் தகுதியான பயனாளிகள் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் இதுக்கு தகுதியானது? கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் விஷயங்களில் ஒன்றாக நகைக்கடன் மாறியுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அரசு வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் மத்தியில் இந்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதுங்க. வங்கிகளுக்கு சில உத்தரவுகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த உத்தரவுகளால் யாருக்கு என்ன பயன் கிடைக்கலாம் அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வங்கிகளுக்கு அந்த உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளுக்கு பல உத்தரவு போயிட்டுருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடியால் உருவான எதிர்பார்ப்பு. அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் தள்ளுபடி 75,000 வரை தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அறிவித்தது. சிறு மற்றும் குறு விவசாயிகள்ல இதில் பயன்பெறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வங்கிகளுக்கு இந்த உத்தரவை கொடுக்க போறாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக செயல்பட இதே போன்ற நிவாரண நகைக்கடன் பெற்றவர்களுக்கும் கிடைக்குமா என்ற பொதுமக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்திருக்கு. வெளியாகியுள்ள தகவலின்படி கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளிடம் நகைக்கடன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கவும் தகுதியான பயனாளிகளை பட்டியலை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கடன் பெற்றவர்களின் விவரம், கடன் தொகை, அடமான வைத்த தங்கத்தின் அளவு போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்பட எடுத்து செஞ்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த வங்கிகளில் உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்? தற்பொழுது வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம். அதே போல சில பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கும் பரிசீலனை செய்யப்படுவதாக தகவல்கள் வந்திருக்கிறது. ஆனால் தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காது. இதுவரை வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், குறைந்த அளவு நகையை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம். குறிப்பாக 5 சவரன் வரையிலான நகை கடன்கள் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இப்போதான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வெளியிட போறாரு முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ வருகின்ற இடைக்கால பட்ஜெட்டில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை முதல்வர் விஜய் வெளியிடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். தகுதி அடிப்படையில் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தகுதி உள்ளவர்கள் அப்படின்றது யார் யார் அப்படின்னா, நகையுடைய வரம்பு 40 கிராம் அதற்கு குறைவாக, சரியான ஆவணங்கள், ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரியாக வழங்கியவர்களுக்கு 100% தள்ளுபடி. சிறப்பு பிரிவினர், முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் மற்றும் தமிழக அரசின் ஓய்வூதிய குடும்பதாரர்கள், தற்பொழுது ரேஷன் அட்டை புழக்கத்தில் உள்ள செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள், இவர்கள் அனைவருமே தகுதியானவர்கள். தகுதி இல்லாதவர்கள் அதாவது 41 கிராம் இருந்தால் உங்களுக்கு தகுதி இல்லை. ஆவண குறைபாடுகள், ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு விவரங்களை வழங்காதவர்கள் அல்லது தவறான எண்களை கொடுத்தவர்கள், குறிப்பிட்ட பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பங்களுக்கு கிடையாது. ஸோ வெளிமாநில ஆவணங்கள், ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களை கொண்ட முகரைகளை கொண்ட ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை பயன்படுத்தியவர்கள், போலி நகல்களை வைத்து கடன் பெற்றவர்கள் மற்றும் ஏற்கனவே கடனை முழுமையாக திருப்பி செலுத்தியவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ விரைவில் நாம் இதற்கான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடரில் அறிவிப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி அடுத்தடுத்த தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.